கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அநாதராடா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தெரியும், இந்த தாவேகா அமைச்சரவை இந்த அசம்பிள் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய பேச்சு தொடர்ந்து வைரலாகி கொண்டு இருக்கிறது. விமர்சனம் கூட அவங்களுடைய கூட்டணி கட்சியில் கூட அதிகமாக வைக்கிறாங்க. நம்ம முக்கியமாக அப்பாவை காணோன்ற ஒரு வார்த்தையை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அப்பாவை வெளியில தேடாதீங்க, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்க அந்த அப்பான்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. நல்ல ஒரு பதிலடியா இருந்தாலும் அவனுடைய வெற்றி பெற முடியாத ஒரு செயலை கூட தொடர்ந்து தாவேக்க இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்திட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதிரடியா விஜய் சட்டமன்றத்தில் பேசினார் நிறைய சொல்றீங்க, அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்க. அதிரடியா பிறர் எழுதி கொடுத்தத ஸ்கிரிப்டை ஒப்பிச்சார் சட்டசபையில். விஜய் ஒப்பித்தார். இடையில மறந்து போனதை அந்த ஸ்கிரிப்டை எடுத்து படித்தார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியதற்கு முதலமைச்சர் சரியான முறையில் மனப்பாடம் செய்து ஒப்புவித்தார். தடங்கள் ஏற்பட்ட பொழுது அவர் எதை படித்து ஒப்பித்தாரோ அந்த ஸ்கிரிப்டை எடுத்து படித்தார். சிறந்த முறையில் சொல்லுங்க. இனிமே அவர் பேசினான்னு சொல்ல முடியாது. படித்தார், மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தார். இதான் அவருடைய விஜயுடைய நிலவரம். அப்பாவை காணவில்லைன்னு தேடினாரு. கேவலமான நடவடிக்கை, கீழ்த்தரமான நடவடிக்கை. சட்டமன்றத்தை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, முதலமைச்சர் நாற்காலியை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ ரொம்ப நாரடிச்சிட்டார். உலக நாடுகளே தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார்த்து விஜய் நடந்து கொண்ட விதத்தை எச்சிய துப்பி காரி துப்புற மாதிரி அவர் நடவடிக்கை. ஜனநாயகத்தில் இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு இழிவான மனிதனை பார்க்க முடியாத மாதிரி அவருடைய நடவடிக்கை ஆக்வேர்ட், பார்க்கறதுக்கே அசிங்கமா கேவலமா இருந்துச்சு. அந்த நாற்காலிக்கான மரியாதையை கெடுத்து விட்டார், மாண்பை சீரழித்து விட்டார். அதனால இனிமே அந்த நாற்காலிக்கு யாராவது புதுசா உட்கார்ந்தா விஜய் உட்கார்ந்த முதலமைச்சர் நாற்காலியை கூவத்திலே தூக்கி வீச வேண்டும். அப்பதான் புதிய நாற்காலி செய்ய வேண்டும். மாண்பை கெடுத்து விட்டார். என்னங்க உதயநிதி எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, விவசாய கடனை நீங்க தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னீங்க, முழுமையா தள்ளுபடி பண்ணல. ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கணும். அங்கே குறுவை சாகுபடி, டெல்டா தமிழ்நாட்டுடைய உணவு களஞ்சியம் டெல்டா பகுதிக்கு ஜூன் 12 திறந்தாங்கன்னா அதை பத்தி நீங்க பேச மறுக்கிறீங்க. வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்கு பார்த்தாலும் குட்டீசுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி எங்கள் வரிசையில் வாக்களித்தவர்கள், எங்களுக்கு வாக்களித்தவர்கள், விஜய் வேணா எடப்பாடி வேணா பிஜேபி வேணான்னு தானே உதயசூரியனுக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க. எங்களுக்கு வாக்களித்தவர்கள், எங்க கூட்டணியில் இருந்தவர்கள் உங்கள் வரிசையில் இருக்கிறார்கள் சொல்லி முடிச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு துப்பு கட்ட விஜய், தன்மானம் இல்லாத விஜய். அப்பாவை காணவில்லை என்று சொன்னால் குளத்தூரில் திமுக தோற்கடிக்கப்பட்டதை சொல்கிறாரா? திமுக எத்தனையோ தோல்விகளை கண்டு துவண்ட இயக்கம் அல்ல. புரட்சி தலைவர் அம்மாவே தோல்வியை சந்தித்தார் சட்டப்பேரவையை. பெருந்தலைவர் காமராஜர் தோல்வியை சந்தித்தார். சந்திக்காதவர்கள் யாருமே இல்லை. இதுக்கு நேற்றைக்கு திருமண வீட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் விஜய்க்கு பதில் சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸ்டாலின் உயரம் அரசியல் தியாகம், அரசியல் உயரம், அர்ப்பணிப்பு, எவரெஸ்ட் சிகரம். விஜய் கூவத்தில் கிடக்கக்கூடிய ஒரு கூழாங்கல், சென்னை கூவத்தில் மிதக்கக்கூடிய ஒரு கல்லு. இதுக்கு இமயமலை எவரெஸ்ட் சிகரம் பதில் சொல்லலாமா? அவரே மாட்டிக்கிட்டார். அரசியல் அநாகரிகத்தை அவர் நினைச்சார். பெருசா உங்க அப்பாவை காணோம்னு சொல்லிட்டா நம்ம திமுக படுத்துரும்டே,
திமுக பேசியே ஆட்சியை பிடிச்சி இயக்கம், பேசியே பல பேர் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கின இயக்கம். எங்க வந்து மாற்ற பாரு, வலைதளத்துல தள்ளிட்டான். நீ என்ன பண்ண இப்படின்ன வலைதள வாயிலாக நாட்டு மக்கள் இன்றைக்கு கொந்தளிச்சு விஜய்க்கு முடிச்சிட்டாங்க. அப்பா அறிவாலயத்தில் இருக்கிறார், அப்பா நீ கொடுக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகை 1000 இருக்கிறார், மகளிர் விடியல் பயணத்தில் இருக்கிறார், நான் புதல்வர் திட்டத்தில் இருக்கிறார். மக்கள் உள்ளங்களில் ஸ்டாலின், மக்கள் எண்ணங்களில் ஸ்டாலின். ஆனால் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் என் கணவர் எங்கே என்று சங்கீதா அலறுகிறாரே, கணவர் எங்கே கேட்கிறாங்க. அப்பா எங்கே? விஜய் மகன் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கதறுகிறாரே, அப்பா எங்கே? விஜய் மகன் அலறுகிறார். விஜய் மகள் கேட்கிறார், அப்பா எங்கே? நள்ளிரவு 12 மணிக்கு யாரோட நீங்க அப்பா கேக் வெட்டினார், அப்பா அப்படின்னு வலைதளத்தில் நான் நாகரிகமா சொல்றேன். எங்க தகுதி எங்க உயரத்துக்கு இதை சொல்லக்கூடாது. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு அசிங்கப்பட்டு போனீங்க, கேவலப்பட்டு எல்லாம் பட்டு மானம் கெட்டு போயிடுச்சு. சொல்லுவாங்க மானம் கப்பல் ஏறி போச்சுன்னு. விஜய் மானம் கப்பல் ஏறல, சந்தி சிரிக்குது, வலைதளத்தில் சிரியா சிரிக்குது, நாரி போச்சு. அறிவாலயத்தில் அப்பா, அன்பகத்தில் அப்பா, துர்கா ஸ்டாலினோட உட்கார்ந்துருக்காரு, மனைவியோட, மக தாமரையோட இருக்காரு, மருமகன் சபரீசனோட இருக்காரு, பேர இன்பநிதியோட இருக்காரு. அறிவாலயத்தில் தொண்டர்களோடு நாட்டு மக்கள் மத்தியில் வாழுகிறார், எல்லோரும் உள்ளங்களில் வாழுகிறார். நீங்க எங்கே? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் உங்களை தேடுகிறார்களே, யாரோ ஒரு நடிகையுடன் ஓடிவிட்டதாக சொல்லுகிறார்களே, யாரோ ஒரு நடிகருடன் கூத்தடிப்பதாக சொல்லுகிறாரே தாலி கட்டிய மனைவி. மஞ்சை கயிறால் மங்கள நான் எடுத்து கட்டியேயே அந்த சங்கீதா சொல்லுகிறார், என் கணவர் யாரோ ஒரு நடிகருடன் கூத்தடிக்கிறார் என்று. இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா? அவசியமான பேச்சா? விஜய் நாரி நசங்குழிஞ்சு போச்சு. இதுல சபாநாயகர் ஒருத்தர், நான் ஒரு செயல் செய்யல, அவர் தான் அன்னைக்குதான் சபையில சொல்றாரு. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இந்த முகபாவனை செய்கை மூலமாக யாரும் கேலி கிண்டல் இங்கே பேசக்கூடாது, முதல் முறையாக மன்னிப்பு கொடுக்கப்படும், அப்படி நடந்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இவர் நான் ஒரு செய்கை பண்ணவான்னு கேட்கிறாரு. இனிமே என்ன ஆக, சட்டசபைக்கு வரும்போதே நாங்கள் ஒரு செய்கையோடு வருவோம், சட்டசபை விட்டு போகும்போது ஒரு செய்கையோடு போவோம், சட்டசபையில் பேசும்போது செய்கையோடு பேசுவோம். எல்லா செய்கையும் நடக்கும். ஒரு செய்கைக்கு அனுமதி கொடுத்து விட்டார், இனிமே செய்கை மூலம் தான் சட்டசபையில் பேச்சு இருக்கும். எல்லா எம்எல்ஏ செய்கை காட்டுவாங்க, முதலமைச்சர் தான் வழிகாட்டி சட்டசபைக்கு. முதலமைச்சர் செய்ய காமிச்சா அனைத்து உறுப்பினருக்கு அந்த உரிமையை சபாநாயகர் கொடுத்துதான் தீரணும். செய்கை மூலமாக அனைத்து செயல்களும் விளக்கப்படும். இனிமே முதலமைச்சர் விஜய் என்ன அப்பாவை காணா, ஓ பொண்டாட்டிய காணாம சொல்ற, இப்படி பேசுற, அசிங்கம் இல்லையா? வாயு கசிவு மீன் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில திருவள்ளூர்ல பிறந்தநாள் இரவு துக்கமான செய்தி தொலைக்காட்சிகளில் வலைதளங்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு 60க்கும் மேற்பட்டோர், இன்னைக்கு மரண எண்ணிக்கை 12, 13 ஆகிட்டு இருக்கு. காதுகளில் ரத்தம் ஒழுகிறது, மூக்க ரத்தம், வாயில ரத்தம், குற்றுயிரும் குறையுமாக ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ஓடோடி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், ரத்த வாடை.
பிண குவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரோம் நகர் தீப்பிடித்து எரிந்தபோது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தானாம். அதை போன்று சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு 12 மணிக்கு ஆசை நாயையுடன் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி விட்டு இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு முதலமைச்சர் 41 பேர் உனக்காக உயிர் விடும் பொழுதே கரூர் மண்ணை விட்டு ஓடி அந்த இன்றைக்கு வரைக்கும் அந்த 41 வீட்டுக்கு போய் இப்ப அன்னைக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஏன் 41 வீட்டு நீங்க போக கூடாதா? படை பட்டாளம் அனைத்து துறையிலோட வசதியிலோட பாதுகாப்போட இருக்கீங்களே. ஜோதிடர் சொல்லியிருக்காங்க, கர்மம் செய்த வீட்டிற்கு ஈம காரியம் செய்த வீட்டிற்கு ஓராண்டுகள் திரும்பக்கூடாது, போகக்கூடாது. மூட நம்பிக்கையின் முறைநாட்டமே விஜயை, மனசாட்சி இல்லாத விஜய், கட்டிட மனைவியை கதறவிட்ட விஜய், தான் பெற்ற பிள்ளைகளை பதறவிட்ட விஜய், தான் பெற்ற மகளை குதறவிட்ட விஜய், நீதிமன்றத்தில் நெடிய பழிக்கட்டுகளில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதி கேட்டு வாழ்வாதாரம் கேட்டு ஜீவனாம்சம் கேட்டு அலைய விட்ட விஜய், யாரை பார்த்து அப்பா எங்கேன்னு கேட்கிற? இந்திரா காந்தி என்னும் நெருக்க நிலையை இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்கின்ற பொழுது திருமணமாகி 3 மாதத்தில் சிறை கொட்டடியில் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை கூட்டணியில் இருந்தவரை பார்த்து யார் எங்க அப்பா, யார் உங்க அப்பா? நீ பெத்த மகன் அலைய விட்டுருக்கே எங்க அப்பனை தேடி. அவரா அந்த அற்ப அப்பனா ஸ்டாலின்? நாட்டுக்கு பிடிச்ச துப்பாக்கி இரவு 12 மணிக்கு பிறந்த நாளை ஆசை நாயையுடன் அந்தரங்கமாக கொண்டாடி விட்டு மறுநாள் காலையிலே தலைமைச் செயலகத்தில் ஒன்றும் தெரியாத அப்பாவை கொண்டு வந்து வாயு கசிவில் இறந்து விட்டார்கள், ஆகவே நான் கேக்கு வெட்ட மாட்டேன். தலைமைச் செயலகத்தில் வேஷம் போட்ட இரட்டை வடதாரி விஜயை நாவை அடக்கிக்கொள், யாகாவாய் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். சட்டமன்றத்துடைய மரபை தொடர்ந்து அசிங்கப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர் நாற்காலிந்து விரைவில் இறக்கப்படுவாய். உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது. நன்றி சார். நன்றி.